தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/8/2025 சனிக்கிழமை. மகம் நட்சத்திரம் 22 வரை, பிறகு பூரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திரைத்துறையில் பிரகாசிக்கும் யோகம் யாருக்கு? நடிகர் நடிகைகளுடைய ஜாதகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். டைரக்டர்ஸ், இயக்குநர்கள் மற்றவர்களுடைய இதை பார்க்குற போது அதில் சில கிரகங்களுடைய சேர்க்கை அதனுடைய திசாபுத்தி நடக்கிற போது அவங்க பிரகாசித்திருப்பார்கள். பொதுவாக சின்னத்திரை வண்ணத்திரையில எல்லாம் ஜொலிப்பவர்கள் யார் அப்படிங்கிறத அவருடைய ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு பார்க்குற போது ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கணும். அதுக்கு பிறகு புதன் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கணும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கணும், ஜீவனஸ்தானத்தில். சுக்கிரன் ஒரு கலைத்துறைக்குன்னு உரிய கிரகம், புதன் கல்விக்குன்னு உள்ள கிரகம், எழுத்துக்குன்னு உள்ளது. இப்படி இருந்தால்தான் அவர்கள் பிரகாசிக்க முடியும். உங்களுடைய நீங்கள் திரைப்படத்துறையில் சேர விரும்புகிறீங்க அல்லது திரைப்படத்துறையில் இன்னும் பிரகாசிக்காமல் இருக்கோம், எப்போ தான் பிரகாசிக்கக்கூடிய நிலை வரும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ பாலாக குடித்தா உடனே குடிச்சிடலாம், மோராக குடிக்கணும் அப்படின்னா ஓரிரவு நம்ம காத்திருக்கணும். அதுக்கு மோர் ஊற்றி உரை ஊற்றி வச்சு தயிராக்கணும். பால் தயிராகிறதுனா பாலாக குடித்தா உடனே குடிச்சிடலாம், தயிராவோ மோராவோ குடிக்கணும்னா ஓரிரவு காத்திருந்து அதில் உரை ஊற்றி வைத்து அதுக்கப்புறம் தான் நம்ம குடிக்க முடியும். ஆகையினாலே பொறுமை நமக்கு தேவை. இதுக்கு ஒரு பாடல் சொல்கிறேன் உங்களுக்கு. திரைத்துறையில் பிரகாசிக்கிற யோகம் யாருக்கு அப்படின்னா, திரைத்துறையில் புகழ் குவிக்க வேண்டுமானால் தேர்ந்தெடுத்த ராசி உள்ள சக்கரத்தில், உங்களுடைய ராசி சக்கரத்தில் நிழற்கிரகம் ராகுவுடன் செவ்வாய் சேர. நிழற்கிரகம்ங்கிறது யாரு அப்படின்னா சாயா கிரகம் ராகு. ராகுவுடன் செவ்வாய் சேர நெடிய புதன் சுக்கிரனும் 10 கூட, 10 சுக்கிர புதன் சேர்க்கை இருக்கணும். ஒளிபிம்ப கலை அனைத்தும் கற்றுத் தேர்வார். ஒளிபிம்ப கலை அப்படின்னா இந்த ஊடகத்துறைங்கிறது. ஒளிபிம்ப கலை அனைத்தும் கற்றுத் தேர்வார். உலகத்தில் பிரபலஸ்த யோகம் ஏற்பார். உலகத்தில் பிரபலஸ்தருடைய யோக லிஸ்டில் இவர் வந்துடுவாராம். தெளிவாக அவற்றினது திசா புத்தி அது இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த புதன் சுக்கிரனுடைய திசையோ புத்தியோ நடக்கணும். தெளிவாக அவற்றினது திசா புத்தி தேடி வரும் போதினிலே பரிணமிப்பார். அப்போதான் அவங்க வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய நேரம். 1, 4, 7, 10 புதன் இருந்தால் கேந்திரம் 1, 4, 7, 10 புதன் இருந்தால் உலகத்தில் புகழ்பெற்ற மனிதராவார். என்றாலும் சுக்கிரனின் நட்பும் வேண்டும், அதோட சுக்கிரனுடைய கூட்டும் வேண்டும், சுக்கிரனின் நட்பும் வேண்டும். இதை அறிந்து செயல்பட்டால் வெற்றி சேரும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் உண்டு. நமக்கு வாழ்க்கையில் திரைத்துறையில் வெற்றி பெறணும்னா அதற்குரிய கிரகங்கள் வலிமையாக இருக்கணும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கணும், அதனுடைய திசாபத்தி நடக்கணும். அப்படிலாம் இருந்தால் புதன் சுக்கிரனுடைய இடத்தை பொறுத்தும் ராகு செவ்வாய் சேர்க்கையை பொறுத்தும் அது பாணியான வாய்ப்புகள் அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாள், வெற்றிகரமான நாள். ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6ல் 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். 8க்கு அதிபதி 12 பார்க்கின்றார், 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே இன்று வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு வரப்போகிறது. முக்கிய புள்ளிகளால் முன்னேற்றம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் கூடுதலாக இருக்கும். தொழிலை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்தால் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பார்கள். நீங்கள் ப்ரமோஷன் மற்றும் உங்களுடைய முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தால் உத்தியோகத்திலே உங்களுக்கு ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகள் கூட தென்படுகின்றன. பஞ்சமஸ்தானத்திலே கேது இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். சூரிய சந்திர சேர்க்கை இருப்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், மேலும் இனிய நாளாக அமைய இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகின்றது. புது முயற்சிகள் கைகூடும். மதுநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். 3ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையேந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றுவதில் இருந்த தடைகளும் தாமதங்களும் அகலப் போகின்றன. ராகு 10ல் இருப்பதனாலே பலம் பெற்ற ராகுவால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, ராசியிலேயே குரு இருக்கின்றார். அந்த குருவினுடைய பார்வை 5, 7, 9 பதிகின்றது. உங்கள் ராசிக்கு 7, 10 அதிபதி. எனவே இல்லத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறுகின்ற நாள். நீண்ட நாளாக வாய்ப்புகள் வந்து
கதவை தட்டிவிட்டு போகிறதே, எப்பொழுதுதான் நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும், வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று எல்லாமே கைகூடப் போகின்றது. குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்ற பொழுது நினைத்தது நடக்கும், நிம்மதி கிடைக்கும், வறட்சி காலம் நீங்கி வளர்ச்சி காலம் கூடும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று விரயத்திற்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விடிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கலாம். அது மட்டுமல்ல, அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அது நல்ல பொறுப்பாகவும் மனதுக்கினிய பொறுப்பாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நேற்றைய பிரச்சனை இன்று சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் அது வக்ர இயக்கத்தில் இருப்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. திடீர் பயணத்தால் திகைப்படைவீர்கள். திரவிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்பு கரைந்தாலும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வாங்கல் கொடுக்கல்கள் இருந்த ஏமாற்றங்கள் அகலும். உறவினர்களின் ஆதரவு மட்டுமல்ல, நண்பர்களின் ஆதரவும் இன்றைக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கப் போகின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் 2 சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் செய்தால், சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அதுவும் கைகூடலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். ராசியில் கேது. கொஞ்சம் இனம் புரியாத கவலை மேலோங்கும். மனக்கிளேசங்கள் வரலாம். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். தூரதேசத்திலிருந்து அழைப்புகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள இயலாத சூழல் உருவாகலாம். குடும்பச்சுமை கூடுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்வது நல்லது. சந்திரபலம் இருக்கிறது. 12 கதிபதி சந்திரன். தாய்வழியில் உள்ள உறவினர்களால் ஏதேனும் விரயங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், அஷ்டமாதிபதி செவ்வாய் இருப்பதாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்க நீங்கள் இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வழிபட வேண்டும். அதிகாலையிலேயே ஆணைமிக பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகல வேண்டுமானால் வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். 10 குரு இருப்பதனாலே இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கலாம். துலாம் ராசி நேயர்களே, குரு பார்க்கின்றது. எனவே நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகும். நட்பால் நன்மை கிடைக்கும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நேர்முக தேர்வில் இருப்பவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கலாம். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கைகூடலாம். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமையின் ஆதரவு திருப்திகரமாகவே இருக்கும். இன்று லாபஸ்தானத்திலே சூரியன். அரசு வேலைக்காக விண்ணப்பித்திருந்தால் அது கூட உங்களுக்கு கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் இனிய நாளாக அமைய ஆண்மனை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். அரசு வழி சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடலாம். இதுவரை வேலையில் இருந்து கொண்டு எப்பொழுதுதான் இதிலிருந்து நமக்கு விடுவி காலம் வரும், சுயதொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். தன்னிச்சையாக இயங்க நீங்கள் செயல்படுவீர்கள். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மதுநுட்பத்தால் நீங்கள் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். அது மட்டுமல்ல, எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். 9ஆம் இடத்திலே சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருப்பதனாலே பாக்கியஸ்தானம் வலுவடைவதனாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசி அடிப்படையில் இன்றைக்கு பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். நன்மைகள் அதிகம் நடைபெற இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும். அலைச்சல் கேட்ட ஆதாயம் கிடைக்காது. அமைதியை கடைபிடிக்க வேண்டும். யாருக்கேனும் நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். எனவே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் கூட உங்கள் முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டுமானால் அதிகாலையில் ஆணைமிக பெருமானை வழிபட்டு செயலை தொடங்குவது நல்லது.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயம் கிடைக்கும். ராசியிலேயே சனி இருக்கின்றார். எனவே உங்களுக்கு அது வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமைகின்றது. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். குறுபார்வை இருப்பதனாலே நேற்றிருந்த மனக்குழப்பம் இன்று அகலும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவாக இருக்கும். மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இந்த நாள் இனிய நாளாக அமைய கிழமை சனி என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானையும் அனுமனையும் சனி பகவானையும் தொடர்ந்து வணங்குவது நல்லது. மீனராசி நேயர்களே, நாளிலே குரு இருக்கின்றார், அர்த்தாஷ்டம குரு. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு வரலாம். சில தொகைகள் வராமல் பாக்கிகளாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பஞ்சமஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் இருப்பதனாலே பிள்ளைகளை உங்களுக்கு மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம், அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம், அர்த்தாஷ்டம செவ்வாயின் ஆதிக்கம் போன்றவைகள் இருந்தால் கொஞ்சம் மனக்கவலைகள் மேலோங்கும், மனக்கிளேசங்கள் அதிகரிக்கும். ஒரு சில காரியங்கள் தாமதமாகத்தான் நடைபெறும். உங்களை பொறுத்தவரை இப்பொழுது நாளிலே குரு அர்த்தாஷ்டம குரு. ஆரோக்கிய தொல்லை, அதற்காக கொஞ்சம் கவலை ஏற்படலாம். எந்த இடத்தில் வைத்தியம் பார்த்தாலும் சரியாக கேட்கவில்லையே, கால் கைகளில் வலி, மூட்டு வலி போன்றவைகள் வருகிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் பொருளாதார நெருக்கடி அகலும். 7ஆம் இடத்திலே செவ்வாய், தனாதிபதி செவ்வாய் 7லிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகுந்த யோகம். எனவே இடம்பூமி விற்பனையாலும் லாபம் கிடைக்கும். இனிய விதத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகலாம். தொழில் மூலமும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். ஆனால் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.